இது ரொம்பவே வலிங்க அப்படின்னும் ஏற்றத்தாழ்வு பார்க்கறாரு அப்படின்னும் திவாகரால மனமுடைஞ்சு போயிருக்காரு கானா வினோத். பிக் பாஸ் தொடங்கின நாள்ல இருந்தே பல விமர்சனங்கள் சந்திச்சுக்கிட்டு வருது. நிகழ்ச்சியாளர்களை போட்டியாளர்கள் தேர்வுல சிறிது கவனம் செலுத்தி இருக்கலாம்னு நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுல பெரும்பாலும் பிரச்சனைகளை உருவாக்குறது பார்வதி மற்றும் திவாகர் அவர் தான். திவாகர் அவரை ஆரம்பத்துல எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனா குறுகிய காலத்துல இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நல்லா விளையாண்டாரு. இப்ப அவர் பண்ற விஷயங்கள் எல்லாருக்கும் கோவத்தை ஏற்படுத்துது. அவரை வெளியே அனுப்புங்கன்னு சொல்றாங்க. சக போட்டியாளர்கள் இப்படி எல்லாம் சொல்றது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பொறாமையில கொந்தளிக்கிறாங்க. இப்ப ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. உடல் உழைப்பு எதுவுமே போடாம புகழாரம் மட்டும் வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல வலம் வராரு. அதே போன்ற போட்டியாளரை அவரை தாண்டி போகும்போது அந்த போட்டியாளர் மீது உள்ள வன்மத்தை வெளிப்படையா சொல்லிட்டு நான் உங்களை சொல்லல அப்படின்னு சமாளிச்சு வருவதா நெட்டிசன்கள் சொல்றாங்க. பிக் பாஸ் வீட்டுல ரீல்ஸ் செய்யாதீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவர் என்னதான் திட்டினாலும் அவர் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காரு திவாகர் அவரும். அந்த வகையில சக போட்டியாளர்கள் கிட்ட ஏற்றத்தாழ்வு பார்த்து பழகுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. திவாகர் அவர் எவிக்ட் ஆகி வெளியே வந்தாலும் பிக் பாஸுக்கு ஏமல் பொறாம, அதனாலதான் என்ன வளர விடாம எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் கண்டிப்பா குற்றம் சாட்ட போறாரு. இப்படிப்பட்ட ஒரு போட்டியாளர் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. திவாகர் மேல போட்டியாளர்கள் தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு குவிச்சுக்கிட்டு வராங்க. கானா வினோத் அவரை திவாகர் அவர் என்ன பேசியிருக்காரு, இதனால கானா வினோத் அவர் ஏன் மனசுடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னா வேற யாராச்சும் இருந்தா இதை காப்பாத்திக்குவேன். திவாகர் அவரை நான் கிண்டல் செய்யறதா நினைச்சுக்கிறாரு. ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு. நீ சொல்லி நான் கேட்கணுமான்னு கேக்குறாரு. ஒரு கலைஞன் இப்படி இருக்க கூடாதுன்னு வருத்தத்தோட பேசுறாரு. இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வு பாக்குறது தப்புன்னு சொல்றாரு. இவரு இப்ப சொல்ற விஷயங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. வினோத் அவர் சொல்றது சரிதான், திவாகர் அவர் பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு நெட்டிசன்களும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆனா திவாகர் அவர் வீட்டுக்குள்ளேயோ தகுதி தராதரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா பேசினது சர்ச்சை ஏற்படுத்தி இருந்துச்சு. தகுதி தராதரம்னா நான் வயசு வித்தியாசத்தை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர் என்னதான் சொன்னாலுமே இவர் பேசுறது தப்பு அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. வெளியவே இவர் தன்னோட வகுப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசினவரு வீட்டுக்குள்ளேயே இவர் இப்படிதான் பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா திவாகர் அவரை தயவு செஞ்சு எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கருத்தும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இந்த வாரம் துஷார் அவர் தான் எவிக்ட் ஆயிருக்காருன்னு ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. துஷார் அவர் கூட பரவாயில்ல, எஸ்ஜே அவரை நீங்க வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. ஒருவேளை இந்த வாரம் துஷார் அவர் தான் எவிக்ட் அப்படின்னா துஷார் அவர் வெளியே வந்ததும் நீங்க அவர்கிட்ட முதல்ல கேட்கணுங்கிற கேள்வி என்ன, அவரோட விளையாட்டை பத்தி உங்களோட கருத்து என்ன, அவர் எவிக்ட் ஆனது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க.